وشق سمعه وبصره بحوله وقوته رواه அபு தாவூத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இறையச்சம் உள்ளவர்களின் பண்புகள் அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்க்குற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இறையச்சம் இருக்குதா அப்படின்ட்டு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு மாற்றிக்கொள்வதற்காக இந்த தலைப்பை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இறையச்சம் உள்ளவர்கள் எதை நம்புவார்கள்? மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இது அகீதா சம்பந்தப்பட்ட செய்தி. அகீதான இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. அப்ப இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால அதை பற்றியான சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அகீதாவுடைய ஞானம் குறைவாக இருக்கிறது. அதனால நான் அதை பற்றி இந்த மறைவான விஷயத்தை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நம்புறோம், அப்படித்தானே? அல்லாஹ் எங்க இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அரிஷில் இருக்கின்றான், அப்படித்தானே? நிறைய பேர் நம்ம ஆட்க சொல்லுவாங்க, அதாவது தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படிங்குவாங்களே, அது சரியா தவறா? தப்பு. ஒரு கவிஞரை கூட பாடுகிறார், எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ். ஒரு பாட்டு கேட்டுப்பீங்க இல்லையா? அப்ப எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது சரியா? இது தப்பு. புரிஞ்சா? இது இஸ்லாமிய கொள்கை அல்ல, இன்னொரு மதத்தின் கொள்கை. இன்னொரு மதத்தின் கொள்கையை இஸ்லாத்துக்குள்ள வைக்கிறாரு. அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். புரிஞ்சா? அதாவது சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யஹ்ஸிவ பிக்குமுல் அர்ல் ஃபைதாஹிய தமூர். வானத்தில் உள்ளவனை பற்றி உங்களுக்கு அச்சமில்லாமல் இருக்கிறதா? வானத்தில் யார் இருக்கிறது? அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றிய பயம் உங்களுக்கு இல்லையா? அவன் நினைத்தால் இந்த பூமியை உலுக்கி பூகம்பத்தை ஏற்படுத்தி உங்களை பூமியில் சுருக செய்து விடுவான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப வானத்தில் உள்ளவனை பற்றி உங்களுக்கு அச்சம் இல்லாமல் இருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். இன்னொரு ஆயத்தை பார்த்தீங்களாக்க, சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்திலே. 7 வானத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய அரிஷில் இருக்கிறான் என்பதுதான் இஸ்லாமிய கொள்கையே தவிர எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ் என்று சொல்வது இஸ்லாமிய கொள்கை இல்லை என்பதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் பத்தியலா, அரிசில ஒரு குருசி இருக்கும். அரிசினா அந்த அல்லாஹ் அந்த இருக்குது இல்லையா? குருசினா என்ன? சிம்மாசனம். சிம்மாசனம். அல்லாஹ்வுடைய அந்த குருசி இருக்கு பத்தியலா, அல்லாஹ்வுடைய குருசியை பற்றியே ஒரு ஆயத்து பேசுகிறது. அந்த ஆயத்துக்கு பிறகுதான் ஆயத்துல் குருசி, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்குது, அதை பற்றி ஒரு ஆயத்து பேசுகிறது. அந்த ஆயத்துக்கு பிறகுதான் ஆயத்துல் குருசி. இந்த அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கு பத்தியலா, அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வசிஅ குருசியுஹு அஸ்ஸமாவாதி வல் அர்ல். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்பது 7 வானங்கள் பூமியை விட விசாலமானது. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய கற்பனை, இதான் கைபு, இதான் மறைவான விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய குருசி என்பது அது எவ்வளவு பெருசு? வானங்கள் பூமியை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய குருசி. அல்லாஹ்வுடைய குருசியே வானங்கள் பூமியை விட விசாலம் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி எவ்வளவு பெருசா இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் கைபு, மறைவான விஷயம். அப்படியே நம்ம ஏத்துக்கறணும், நம்பணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துல அல்லாஹ் இருக்கிறான் பாத்தியலா, அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் சிம்மாசனம் இருக்கிறான் நம்ம ஏத்துக்கணுமே தவிர
அவன் எப்படி இருக்கிறான்னு நீங்க சிந்திக்க கூடாது, நீங்க யோசிக்க கூடாது. ஒருத்தர் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட வந்து அல்லாஹ் அரிசில் இருப்பதாக குர்ஆன் பேசுகிறது, அரிசில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? இமாம் மாலிக் கிட்ட வந்து கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, 4 விஷயத்தை சொல்லுவாங்க பதிலாக. அல் இஸ்தவா மஅலூம், அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது தெரியும். மஅலூம்டா முஜே மாலூம் ஹே, இல்லையா? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது மஅலூம். ஏன் மஅலூம்? அல்லாஹ் சொல்லிட்டான். அதே சமயத்தில் வல் கைஃபு மஜ்ஹூல், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த கைஃபியத் இருக்கு பத்தியலா, கைஃபியத் என்ன, எப்படி இருக்கிறது, அதை பற்றிய ஞானம் யாருக்குமே இல்லை. ரெண்டாவது சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க வல் ஈமானு பிஹா வாஜிபுன், இப்படி அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று நம்புவது என்ன, வாஜிபு. வசுஆலு அன்ஹா பிதஆ, இதை பற்றி கேள்வி கேட்பது என்ன, பிதஅத்து. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது, அப்படி நம்புவது கடமை, அதை பற்றி கேள்வி கேட்பது என்ன, பிதஅத்து அப்படின்னு இமாம் மாலிக் சொல்றாங்களே. இதுகளை எல்லாம் சேர்த்து நாம் நம்ப வேண்டும். இதெல்லாம் கைபு. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? சில இமாம்கள் இல்லைங்கிறாங்க, சில இமாம்கள் இருக்குதுங்கிறாங்க. இருக்குன்னு சொல்றோம், கை தூங்க பார்க்கறேன், தெளிவா தெரிஞ்சுக்கலாம்ல. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இல்லைன்னு சொல்றோம், கை தூங்க பார்க்கறேன். சில பேர் இல்ல, பல பேர் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சரியா? அதாவது சிக்கல மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது அல்லாஹ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் இன்னொரு மதத்தின் கொள்கை. புரிஞ்சா? ஒரு கவிஞர் கூட பாடுவாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கரெக்டா? கரெக்ட் கிடையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, இது நம்பணும். இதை பற்றிய ஞானமே நம்மள்கிட்ட பல பேர் கிடையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது நான் சொல்லலங்க. இப்படி சொல்றது யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீனே குர்ஆனில் பேசுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தெளிவாக சொல்கிறார்கள். உதாரணமாக சூரா ஸாத் என்று சொல்லக்கூடிய 38வது அத்தியாயத்தின் 75வது வசனத்தில் ஹலகுது பியதைய, நான் ஆதமை என்னுடைய 2 கைகளால் படைத்தேன். ஆதம் நபி அல்லாஹ் படைச்சானே, எப்படி படைச்சுக்கிறான்? என்னுடைய 2 கைகளால். அல்லாஹ் பேசுகிறான், ஹலகுது, நான் ஆதமை படைத்தேன், பியதைய, என்னுடைய 2 கைகளால் நான் ஆதமை படைத்தேன் என்று நேரடியாகவே அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, உருவம் இருக்குது, பிளஸ் கை இருக்குதுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு வந்து கால் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லல, உங்களுக்கு ஆச்சரியமா தெரியலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 6661வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லா தஸாலு ஜஹன்னமு தகூல், ஜஹன்னம் நரகம் சொல்லிக்கொண்டே இருக்கும், நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் எழுப்பி விசாரிச்சு நிறைய பேரை நரகத்தில் தள்ளிடுவான். நிறைய பேர் பாவிகளா தான் இருப்பாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற, நமக்கு நல்ல சொர்க்கத்தை தரனே. அப்ப நிறைய பேரை நரகத்தில் தள்ளிவிட்ட பிறகும் நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும், ஹல்மி மஸீத், அல்லாஹ்வே இன்னும் கொஞ்சம் மக்கள் இல்லையா, இன்னும் கொஞ்சம் மக்கள் இல்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ் தள்ளுவான்னு சொன்னா 1000 பேரை எடுப்பான். 1000 பேரை எடுத்து 1000ல் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். மீதி 999 பேர் எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு போயிடும். இந்த இப்படிதான் போவேன். இவ்வளவு பேர் போன பிறகு நரகம் கேட்க இன்னும் கொஞ்சம் இல்லையா அப்படின்னு நரகம் கேட்கும். அப்படி கேட்கும் போது ஹத்தா யலஉ ரப்புல் இஸ்ஸத்தி ஃபீஹா கதமஹு, எதுவரை நரகம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய கதமை அந்த நரகத்தின் மீது வைப்ப. கதம்னா என்ன? கால். மாஷா அல்லாஹ், கதம்னா கால். ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய கதமை, காலை அந்த நரகத்தின் மீது வைப்பான். நரகத்தின் மீது வைத்தவுடன் ஃபதகூல், நரகம் சொல்லும், கத்
கத் வ இஸ்ஸதிக, என் ரப்பே உடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், போதும் 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 நரகம் கதற ஆரம்பிச்சிரும். அப்படின்னு நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இமாம் புகாரி 6661வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்களே. அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்படின்னு குர்ஆன் பேசுது, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு சொல்லிட்டு ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ் பேசுது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது, அல்லாஹ்வுக்கு காது இருக்குது. நிறைய ஆயத்தை பாத்தியலாக்க ஒரே ஒரு ஆயத்தை ஞாபகம் ஊட்டுறேன். சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 134வது வசனத்தில் பேசுகிறான், வகான அல்லாஹு சமீஅன் பஸீரா, அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? கேட்கிறான். கேட்கிறான் என்ன அர்த்தம்? காது இருக்குது, பஸீரா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது அப்படின்னு நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்ல அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புரிதல் தவறு. புரிஞ்சா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, இதான் கரெக்டான கொள்கை. மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய உருவத்தை நம்மால் பார்க்க முடியும், பார்க்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் தர வேண்டும். இந்த கண்ணால் பார்க்க முடியாது. சரியா? யாரால் பார்க்க முடியும்? மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரனே. சொர்க்கத்தின் மிகப்பெரிய பாக்கியம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்முடைய கண்களால் நேரில் பார்ப்பது. அதுக்கு நிகரான ஒன்றே வேற எதுவுமே கிடையாது. ரப்புல் ஆலமீன் வருவான் சொர்க்கத்துக்கு, கேட்பானா, உங்களுக்கு போதுமா, எல்லாமே திருப்தியா சொர்க்கவாசிகளை? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை விட உங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டுமா என்று சொல்லிவிட்டு ரப்பு தன்னுடைய உருவத்தை அந்த சொர்க்கவாசிகளுக்கு காட்டுவான். அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த அந்த சொர்க்கத்தின் இன்பத்தில் உச்சகட்ட இன்பம் இது. அல்லாஹ்வை பார்க்கறாங்கல்ல, அல்லாஹ்வை பார்க்கறாங்கல்ல, இதுதான் உச்சகட்ட இன்பமாக இருக்கேன் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய 75வது அத்தியாயத்தின் 22, 23 ஆகிய வசனங்கள் பேசுகிறான். உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். பார்த்தோனையுமே, முகத்தை பார்த்தோனையுமே அந்த மலர்ச்சி, அந்த சந்தோஷம் இருக்கேன் சொர்க்கத்தில். ஏன் இவ்வளவு பெரிய முக மலர்ச்சி, ஏன் இவ்வளவு பெரிய சந்தோஷம் என்று சொன்னால் இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் தங்களுடைய ரப்பை பார்த்த வண்ணமாக இருப்பார்கள், ரப்பை பார்ப்பார்கள், அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது. பிளஸ் என்ன பண்ணுவாங்க சொர்க்கத்தை சொர்க்கவாசிகள்? அல்லாஹ்வை நல்லவங்க பார்க்குவாங்க, கெட்டவங்களால பார்க்க முடியாது. அப்ப சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. இந்த ஆயத்து பேசுகிறது. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 7434வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு நின்று அந்த பௌர்ணமி இருக்கு பத்தியலா, 14வது பிறை, அந்த பௌர்ணமி பிறைய எல்லாருமா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வும் பார்க்கறாங்க, சஹாபாக்களும் பார்க்கறாங்க. அப்படியே பளிச்சுன்னு அப்படி அழகா இருக்குது. அந்த அழகை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள். யார்கிட்ட சொல்றாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள். கமா தரவுன ஹாதல் கமர, எதை பார்ப்பது போன்றே? இந்த பௌர்ணமியை பார்ப்பது போன்று நீங்கள் எல்லாம் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள். லா துல்லாமூன ஃபீ ரூயத்திஹி, அவனை பார்க்கின்ற விஷயத்தில் எந்த நெரிசலுமோ போட்டியோ இருக்காது. பௌர்ணமியை பார்க்கும்போது கூட்டத்தை நெரிசிக்கிட்டா பார்ப்போம் இல்ல தானே? சாதாரணமா பார்த்துருவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் உங்களால சாதாரணமா பார்க்க முடியும். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அர்த்தம். நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. போய் யாரை பார்ப்பீங்க? அல்லாஹ்வை பார்ப்பீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியும். பிளஸ் அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் அரசில் இருக்கிறான் என்பது கைபு. இதை நம்ப வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு சொர்க்கத்தை நம்புகிறோமா இல்லையா? இதெல்லாம் கைபு.
சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டதா இன்னும் படைக்கப்படவில்லையா? படைக்கப்பட்டு விட்டது. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் சில பேர் குழப்பம் பண்றாங்க. இதெல்லாம் அக்கீதாவுடைய விஷயம். இதெல்லாம் குழப்பம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அமல்களை விட நற்பண்புகளை விட இந்த அக்கீதா இருக்கு பத்தியெல்லாம் அது அஸ்திவாரத்தை உங்களுக்கு விதைச்சிறன. அப்ப சொர்க்கத்தை பொறுத்தவரை நரகத்தை பொறுத்தவரை அவைகள் படைக்கப்பட்டு விட்டன, அவைகள் படைக்கப்பட்டு விட்டன என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது என்பதை குர்ஆனிலேயே நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133வது ஆயத்தில் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற போது உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, இறந்த காலமா பேசுகிறான். சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது யாருக்காக? முத்தகீன்களுக்காக சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு ஆயத்தில் பேசுகிறான். இன்னொரு ஆயத்தில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 24வது ஆயத்தில் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற போது அப்படியே அந்த ஆயத்து முடிகிறது உஇத்தத் லில் காஃபிரீன், நரகமும் படைக்கப்பட்டு விட்டது யாருக்காக? காவிர்களுக்காக நரகமும் படைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டன. உங்க எல்லாருக்குமே தெரியும், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 3887வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப சொர்க்கத்துக்கு போனாங்கல்ல இல்லையா? நரகம் காட்டப்பட்டதா இல்லையா? சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, மாளிகை காட்டப்பட்டது, காரணம் கேட்கப்பட்டது, உள்ள மக்களை பார்த்தாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவ சொர்க்க நரகங்கள் படைக்கப்பட்டு விட்டன என்பதை நம்புவது கைப். இந்த கைபை என்ன செய்யணும்? நம்பணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, சொர்க்க நரகம் என்பது எங்கே இருக்கிறது? வானத்திலேயா வேறு எங்குமா? எங்க இருக்குது? சரியா? சில பேர் இந்த பூமியில தாங்கிறாங்க, சில பேர் வானத்துல தாங்கிறாங்க. புரிஞ்சா? சொர்க்கம் எங்க இருக்குன்னு தெரியல. சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது. நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்லிட்டேன். சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது வானத்திலே இருக்கிறது. புரிஞ்சா? சில பேர் பூமிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு. சொர்க்கம் எங்க இருக்குது? அது வானத்திலே இருக்கிறது என்று நம்புவது நம்முடைய கடமை. அது வானத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல, சொல்றது யாரு? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். நான் பேச்சு அலி அக்பருடைய பேச்சு கிடையாது. கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். இதான் இது. அப்ப சொர்க்கம் மேல தான் இருக்குது, வானத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் ஆதாரம் என்ன என்று சொன்னால் சூரத்துன் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய 53வது அத்தியாயத்தின் 14, 15 ஆகிய வசனங்களில் பேசுகிறான். இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இல்லையா? இந்த சிதறத்துல் முன்தஹா கடைசி வரை எல்லாரும் போவாங்க. அந்த 7 வானத்துக்கு மேல என்ன இருக்கு? சிதறத்துல் முன்தஹா இருக்குது. அந்த சிதறத்துல் முன்தஹா அந்த மேல இருக்குது. அங்கேதான் என்னமும் சேர்ந்து இருக்கிறது, ஜன்னத்துல் மஅவா. அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அப்படின்னு எங்க இருக்குது? மேல இருக்குது, வானத்துல சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்திலே. இன்னொரு வசனத்திலே சூரத்துல் பக்ராவுடைய 36வது ஆயத்துல நம்முடைய தாய் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்கல்ல, ஒரு கனியை சாப்பிட வேணாம்னு அல்லாஹ் சொன்னான்ல, மீறி போய் சாப்பிட்டாங்கல்ல. அப்ப அவங்க 2 பேர்ட்டே அல்லாஹ் சொல்லுவான், வகுல் நஹ்பிது பஅலுக்கும் லி பஅதின் அதுவுன், நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து எதுக்கு நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, தர்ஜுமாவுல குழப்பம் பண்ணி வச்சுக்கிறாங்க, தர்ஜுமாவுல ஃபித்னா பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கிருந்து வெளியேறுங்கள் அப்படின்னு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கிருந்து இறங்குங்கள். ஹபாத்த யஹ்பித்து என்று சொன்னா மேலிருந்து கீழே இறங்குறது. நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து என்ன செய்யுங்கள்? இறங்குங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து சொர்க்கம் எங்க இருக்குது? மேல இருக்குது, வானத்தில் இருக்கு. ஆனா அங்கே இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான், வெளியே போங்கன்னு அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான்? இறங்குங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப சொர்க்கம் வானத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2790வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க.
ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதாக இருந்தால், சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் எந்த சொர்க்கத்தை கேளுங்கள்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் ஃபைன்னஹா அஅலல் ஜன்னா, அதான் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த சொர்க்கம், மிக சிறந்த சொர்க்கம் என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ ஃபௌகுஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு மேலுதான் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிஷ் எங்க இருக்குது? வாரத்தில் தான் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழே இருக்கு பத்தியலா, அந்த அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழே இருக்குது, அங்கதான் என்ன இருக்குது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சொர்க்க நரகங்கள் படைக்கப்பட்டு விட்டன. அந்த சொர்க்க நரகம் எங்க இருக்கிறது? அது வானத்தில மேல இருக்குது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல தான் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்குது. அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழே தான் என்ன இருக்குது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அகீதா சம்பந்தப்பட்ட கல்வி. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நேரம் இல்லை, தலைப்பு செய்தியை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த மஹ்ஷர் மைதானம் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் உங்களை மஹ்ஷர்ல விசாரிப்பான், எல்லாத்தையும் ஒன்று கூட்டி மஹ்ஷர்ல அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். மஹ்ஷர் மைதானம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம பத்ர் மைதானம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? வேறு வேறு மைதானங்கள், அண்ணா ஸ்டேடியம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த மஹ்ஷர் மைதானம் என்று சொல்றோமே, மஹ்ஷர் மைதானம் எங்கே இருக்கிறது? வானத்தில். சில பேருடைய பதில் பூமியில, சில பேருடைய பதில் சரியா. நான் இன்ஷா அல்லாஹ், இதை நான் தொட்டனாக எனக்கு ஒரு காமன டைம் தேவை. அப்புறம் பெண்கள்லாம் வீட்டுக்கு போகணும், லேட் ஆயிருச்சு, சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் இதை வர்ற என்ன செய்யணும்னு சொன்னா, அது வானத்திலா அல்லது பூமியிலா அல்லது இந்த பூமி அழிக்கப்பட்டு இன்னொரு பூமியை அல்லாஹ் படைத்து அந்த பூமியிலாம், புரியுச்சா? அப்படின்னு பார்த்தீங்களாக்க நான் தலைப்பு செய்தியை இப்போ சொல்லிடுறேன். விரிவான செய்தியை இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். மஹ்ஷர் மைதானம் என்பது வானத்தில் இல்லை, இந்த பூமியிலும் இல்லை. புரியுச்சா? அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த பூமியையே அழித்து விடுவான். இந்த பூமியை அழித்து விட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னொரு புதிய பூமியை படைப்பான், இன்னொரு புதிய பூமியை படைப்பான். அந்த புதிய பூமி என்பது சமதளமாக இருக்கும். அந்த புதிய பூமியில கட்டிடங்களே இருக்காது. அந்த புதிய பூமியில மரமட்டைகள், செடி கொடிகளே இருக்காது. அந்த புதிய பூமியில அந்த பாறைகள், மலைகளே இருக்காது. அந்த வெட்டவெளி புதிய பூமி இருக்குது. அந்த புதிய பூமியை அல்லாஹ் படைத்து அதில் அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான் அப்படின்னு குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். அந்த புதிய பூமி எப்படி இருக்கும், அந்த புதிய பூமி எப்படி இருக்கு, அதனுடைய நிறம் என்ன அப்படிங்கறத பத்திலாம் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல பல ஆயத்துகள், பல ஹதீஸ்கள் வருகின்றன. எனவே மஹ்ஷர் மைதானத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ், இதுவும் கைபா இல்லையா? கைபா இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை பத்தி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், சரியா? ரெண்டாவது, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? உருவம் உண்டு. அல்லாஹ் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? நல்லவங்க சொர்க்கத்துல பார்க்க முடியும். சொர்க்க நரகம் படைக்கப்பட்டு விட்டதா, படைக்கப்படவில்லையா? படைக்கப்பட்டு விட்டது. சொர்க்க நரகம் எங்கே இருக்கிறது? மேலே வானத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் அகீதா சம்பந்தப்பட்ட செய்திகள். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களோ, சஹாபாக்களுக்கு சொன்னாங்களோ, அந்த மார்க்கத்தை அப்படியே புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.